வணக்கம் மக்களே. கூட்டணி அழைப்பு விடுத்த அதிமுக, சஸ்பென்ஸ் வைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பரபரக்கும் அரசியல் களத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டசபை தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கிடுச்சுன்னே சொல்லலாம். அரசியல் கட்சி தலைவர்களின் சுற்றுப்பயணங்கள், வீடுதோறும் திண்ணை பிரச்சாரங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள், பொதுக்கூட்டங்கள் என்று இப்போதே தொடங்கிவிட்டன. திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் உள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நிலைப்பாட்டோடு முதல்வர் ஸ்டாலின் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவை தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று இபிஎஸ் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் அதிமுகவுடன் மனக்கசப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இதுவரையில் எந்த கட்சியுடனும் நாங்கள் கூட்டணி இல்லை என்றும், தேர்தல் நெருங்கும் நேரத்தில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணியில் இணைவோம் என்றும் அறிவிப்பை வெளியிடுவோம் என்று பிரேமலதா தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் தேமுதிக, ஓபிஎஸ் உள்ளிட்டோர் எடுக்கப் போகும் முடிவுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனிடையே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் பொருளாளர் எல்கே சுதீஷின் தாயார் அம்சவேணி கடந்த வாரம் காலமானார். சுதீஷ் வீட்டிற்கு நேரில் சென்று எஸ்பிஐ வேலுமணி அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. மேலும் பிரேமலதாவின் தாயார் அம்சவேணியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பின்னர் 20 நிமிடங்கள் தனியாக சந்தித்து கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். அப்போது அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர வலியுறுத்தியதோடு மட்டுமின்றி விரைவாக முடிவை அறிவிக்குமாறும் எஸ்பிஐ வேலுமணி கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழகத்தில் பல மாற்று அணிகள் உருவாகி இறுதியில் தோல்வியை தழுவிய வரலாறு உண்டுனே சொல்லலாம். 2016 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கிய மக்கள் நல கூட்டணி ஒன்று மாற்று சக்தியாக களமிறங்கியது. ஆனால் அதில் புஸ்வானம் போல் சத்தமில்லாமல் தோல்வியை தழுவியதுனே சொல்லலாம். ஆனால் வயதில் இளையவர்களான விஜய், அண்ணாமலை கூட்டணி ஒருவேளை உருவானால் அது தமிழக அரசியலில் நிச்சயமாக ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். குறிப்பாக இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் திராவிட கட்சிகளில் அதிருப்தி கொண்ட நடுநிலை வாக்காளர்களின் வாக்குகள் இந்த கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்புள்ளது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற முன்மொழியை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இந்த கூட்டணி வெறும் பேச்சாக இருக்குமா அல்லது தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா என்பதை வரும் நாட்களில் அரசியல் நகர்வுகள் தீர்மானிக்கும்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.